பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மைக்கேல் ஜாக்சனை குறித்து ஒரு சிறிய அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை உங்களோட ஷேர் பண்ணி அது எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல சொன்னாரு. என்னன்னா, அவர் நல்ல ஒரு பாடகர், நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர். அவரை தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு மனுஷர். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில அவர் 150 வயசு வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். அதுக்கு டாக்டர்ஸ் 12 பேர் கூடவே வச்சிருந்தாராம். ஈவன் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற பொருள்ல கூட செக் பண்ணி தான் அவருக்கு கொடுப்பாங்களாம். அவருடைய நகம், முடி கூட செக் பண்ணுவாங்களாம். உடல்ல ஒரு பார்ட்ஸ் இல்லாம எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அப்படியாக காய் நகர்த்திட்டு வந்தாரு. பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில 50வது வயசுல அவர் இருதயமே செயல்படாம போயிடுச்சு. டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு. 150 வயது வரைக்கும் புகழ் பெற்று வாழணும்னு அவருடைய எய்ம். ஆனா கர்த்தருடைய எய்ம் அது கிடையாது. பாருங்களேன், அவர் 50 வயசுலயே அவர் செத்து போயிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக பாவத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருந்ததான்? கர்த்தர் மேல இல்லாம போயிடுச்சான். அப்போ ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுட்டு அவங்க விலகி போனனால அவங்களுடைய பேர் எங்க எழுதப்பட்டுச்சுன்னா புழுதியில எழுதப்பட்டுச்சா. புழுதியில எழுதுனா அது காத்து அடிச்சுட்டு போயிடும், இல்ல தண்ணி பட்டா அது சுத்தமா அழிஞ்சு போயிடும். ஆனா நம்முடைய பேர்கள் புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டியதா இருக்கணும். நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை சூஸ் பண்றோம். மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய பேர் புகழ் தன்னுடைய ஆயுசு நாட்டுல கூட்டணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அவர் நினைத்த நினைவின்படி அவரால் வாழ முடியல. கடைசியில் அவர் மரிச்சு போயிட்டாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பிக்கை கொண்டிருந்தா கண்டிப்பா ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அந்த பரத்துல அவர் நம்மை என்ன பண்ணுவாராம்? அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி அங்க நம்மளை நியமித்து வைப்பாராம். நம்ம வாழ்க்கையில எதை சூஸ் பண்றோமோ அதுதான் நிலை நிற்கும். அப்ப நம்ம எந்த விதத்துல நம்ம வாழுறோம்? இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியா இருக்கு. சாட்சின்றது அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து யாரை நம்பி அவர் மரித்து போயிட்டாரு. நம்முடைய நம்பிக்கை எதை குறித்ததாக இருக்கிறது? இதுதான் ஆவியானவர் இந்த நாள்ல உணர்த்தினார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.